வணக்கம். முப்படை பயிற்சி மையம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்மி சோல்ஜர் ஜெனரல் டியூட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின்ஸ் கண்டெயின் 2 மார்க்ஸ். சரிங்களா, 50 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மதிப்பெண், மொத்தம் 100 மதிப்பெண் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பாஸ் ஆக 32 மதிப்பெண் எடுக்கணும். இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். சரிங்களா, இப்போ இது 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் கிட்டத்தட்ட 30%, அதாவது 15 கேள்விகள் ஜெனரல் நாலேஜ் டாப்பிக்ல இருந்தும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும். செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் இருக்கும், அது 40%. கடைசியாக ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு 30%, அதாவது 15 கேள்விகள். அதாவது மொத்தம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, இங்கே உங்களுக்கு இதில் 3 பார்ட் இருக்கும். முதல்ல ஜிகே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக ஸ்ட்ராட்டஜிக்கு படித்தாலே இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த செக்ஷனுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லி எடுத்துங்க. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் இருக்கும். லாஸ்ட்டாக மேத்ஸ், அதாவது ஆப்டிடியூட்னு சொல்லி சொல்லலாம். இதை ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 15 கேள்விகள் இருக்கும். சரி, மொத்தம் உங்களுக்கு 50 கேள்விகள். கிட்டத்தட்ட இந்த 50 கேள்விகளுக்கு உங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண் கிடைக்கும். கேள்விக்கு கிட்டத்தட்ட 2 மதிப்பெண்கள் அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அர்ஜுனா அவார்ட் இஸ் கிவன் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அர்ஜுனா விருது எந்த துறைக்கு எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது எதுக்காக கொடுக்கப்படுது? அர்ஜுனா விருது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து போயட்ஸ், ஆக்டர், சயின்டிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு தெரியும் அர்ஜுனா அப்படின்னாலே நமக்கு தெரியும் அர்ஜுனர் பார்த்தீங்கன்னா வில்வித்தையில் சிறந்து விளங்கியவர் தான். அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாகவே இதுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஈஸியாகவே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட அர்ஜுனா விருது பார்த்தீங்க அப்படின்னா 1961ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. அந்த ஆண்டு தான் இது தோற்றுவிக்கப்பட்டதும் கூட. அந்த ஆண்டு முதலே வந்து இந்த விருது வழங்கப்பட்டு வருது. எல்லா ஆண்டுகளும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்காக இது வழங்கப்பட்டு வருது. அதை பற்றி தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே த மெயின் சிட்டி ஆஃப் காஷ்மீர் வாலே. சரி, காஷ்மீர் பாலத்துக்குள்ள முக்கியமான நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் முக்கியமாக முதல்ல இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயே பதன்கோட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, இது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, அப்போ பஞ்சாப் அப்படிங்கிறப்பவே அது காஷ்மீருக்கு அது சம்மந்தம் கிடையாது. அந்த ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குப்வாரா வந்து காஷ்மீரில் தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரும் காஷ்மீரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டுத்தில் வந்து அவங்க கேட்டுக்கிறது மெயின் சிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எல்லாருக்குமே நாடறிஞ்ச ஒரு விஷயம், ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீருடைய கோடைக்கால தலைநகரம் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம ஈஸியாகவே நம்மளால் அப்போ 2 நகரங்களில் சிறந்த நகரம், அதாவது முக்கியமான நகரமாக நம்ம ஸ்ரீநகரே வந்து இங்கே சூஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பி. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஷ் இஸ் நோன் ஆஸ் தி லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன். அதாவது நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. நம்ம ஸ்ட்ராட்டஜிகள் நிறைய படிச்சிருப்போம். சரிங்களா, இப்போ ஜப்பான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் காலையில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லி ஜப்பானை பார்த்துருப்போம். சரிங்களா, நம்ம நார்மலான ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இது. சரிங்களா, அதாவது காலையில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜப்பான். அதே மாதிரி நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு தான் கொஸ்டின் நமக்கு. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு பார்த்தீங்கன்னா நார்வே தான் நமக்கு. சரிங்களா, அப்போ நம்ம ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ கொஸ்டின் நம்பர் 3, அதாவது நார்வே இஸ் நோன் ஆஸ் தி லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் சொல்லி சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே ஹாஸ் பின் டேக்கன் ஃப்ரம். இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முண்டக உபநிஷத்துலேருந்து தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்திருப்போம். சரிங்களா, அப்போ நம்ம ஈஸியாகவே இது நம்ம எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச வினா தான் இது. சரி, இந்த வினா பார்த்தீங்க இப்போ இந்த விதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தகவலை தெரிஞ்சுக்கலாம். சத்தியமேவ ஜெயதே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தேசிய சின்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தேவநாகரிகி வரி வடிவத்தில் தான் நம்ம தேசிய சின்னத்தில் அது இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. சரிங்களா, ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்த தேசிய சின்னத்தை, அதாவது தேசிய சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை நீங்கள் எழுதிக்கலாம். அதில் தான் வந்து இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வாசகம், அதாவது தமிழில் வாய்மை வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வாசகம் இடம்பெற்றிருக்கு. அந்த வாசகம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி சொல் தேவநாகரி வரி வடிவத்தில் தான் வந்து அந்த எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா 5வது கேள்வி பார்த்தோன்னா சில்கா லேக் இஸ்
சிச்சுவேட்டட் இன் எங்கன்னு சொல்லி எங்கே வந்து இந்த சில்கா ஏரி அப்படிங்கிறது எங்கே வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. சரிங்களா, இப்போ அதனாலே நமக்கு நேராகவே நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா, சில்கா ஏரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. சரிங்களா, இப்போ வந்து ஒடிசா. சரிங்களா, நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒடிசா தான். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே ஏரியில் பற்றி ஒரு சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒரு சில தகவல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, இப்போ உங்களுக்கு கேட்பாங்க மிகப்பெரிய நன்னீர் ஏரி, லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊலார் ஏரி. சரி, லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மிகப்பெரிய நன்னீர் ஏரினா ஊலார் ஏரி. சரிங்களா, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீரில் இருக்குது. சரிங்களா, அதாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு கேட்டாங்கன்னா ஊலார் ஏரி. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் சலைன் வாட்டர் லேக். சரிங்களா, அதாவது மிகப்பெரிய உப்பு ஏரின்னு கேட்டாங்கன்னா சாம்பார் லேக். சரிங்களா, சாம்பார் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி. மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு கேட்டாங்கன்னா ஊலார் லேக் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம அதோட சேர்ந்து இந்த தகவல் சிலிக்கா லேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒடிசா. சரிங்களா, அடுத்த கேள்வி 6 போய் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் ஆர்மி ஜிடியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ மாநிலத்தின் தலைநகரம் கேட்கிற வழக்கம் வந்து சராசரியாகவே நம்ம இந்த தேர்வில் இருக்குது. அதனால் நீங்கள் 29 மாநிலங்களோட தலைநகரம் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட தலைநகரம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் மிசோரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ ஷில்லாங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலத்தோட தலைநகரம் உங்களுக்கே தெரியும், என்னது இது, மேகாலயா இல்லையா. மேகாலயாவுடைய தலைநகரம் தான் இந்த ஷில்லாங். சரிங்களா, அப்போ இது கிடையாது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பால் பார்த்தீங்கன்னா எதனுடைய தலைநகரம்? இம்பால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணிப்பூருடைய தலைநகரம். அதாவது மணிப்பூருடைய தலைநகரம் எதுங்க? மணிப்பூர். அப்போ இங்கே இருக்கிற அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஸ்வால் மட்டும்தான். அப்போ மிசோரத்தோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வால். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அப்போ நீங்கள் 29 மாநிலத்தோட தலைநகரம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த தேர்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா, அடுத்த கேள்வி எண் 7 பார்த்தீங்கன்னா பிகு இஸ் தி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் டேஷ் ஸ்டேட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மாநிலங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்சஸ் அண்ட் ஃப்ளோக் டான்சஸ் பற்றி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலை படித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா, இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன், முதல்ல இந்த 3 ஆப்ஷனுக்கான முக்கியமானது. அடுத்தது முக்கியமான மாநிலங்களுடைய நடனங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல இப்போ பீகார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனம் இது. அப்புறம் நாட்டுப்புற நடனமும் இருக்குது. இன்னும் அவங்களுடைய பல்வேறு நடனங்கள் வகைகள் இருக்குது. இதில் நம்மளை கேட்டது பாரம்பரிய நடனம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பீகாரோட பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா கஜ்ரி அப்படிங்கிற ஒரு வகை. சரிங்களா, கஜ்ரி மற்றும் ஜும்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜும்ரி அப்படிங்கிற வகை. இந்த 2 வகையுமே வந்து பீகாரில் ஆடக்கூடிய பாரம்பரிய வகை. பஞ்சாப் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், பஞ்சாபுடைய பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா பாங்கரா. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோன்னா அஸ்ஸாமுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஹு. எதுங்க? பிஹு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி அஸ்ஸாம் தான். சரிங்களா, சரி நம்ம இன்னும் ஒரு சில மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனங்களை பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் டான்ஸஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் என்னங்க எல்லாருக்குமே தெரியும், பரதநாட்டியம் இல்லைங்களா. பரதநாட்டியம் நம்மளுடைய மாநில பாரம்பரிய நடனம் இல்லைங்களா, பரதநாட்டியம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் சொல்லணும்னா இப்போ வட மாநிலங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஆடக்கூடிய ஒரு பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமாக யூபி அண்டு நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. நார்த் இந்தியான்னு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு பாரம்பரிய நடனம் இதுதான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கதக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணுங்க. கதக் அப்படின்னா என்ன, அடுத்தது கதகளின்னு ஒரு பாரம்பரிய நடனம் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த கதகளி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, கதகளி பார்த்தா எங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கதகளி தெரியாத ஆளே இருக்க முடியாது. கேரள மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு நடன வகை. சரிங்களா, பாரம்பரிய நடன வகை. சரிங்களா, அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் இல்லையா, ஏபியில் ஆடக்கூடிய ஒரு நடன வகை நல்லாவே தெரியும் நமக்கு, குச்சிப்புடி. சரிங்களா, இப்போ பேசிக்காக இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க நம்மள. சரிங்களா, அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே நம்ம ஒரு 3 விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது பீகாரில் வந்து கஜ்ரி அண்ட் ஜும்ரி அப்படின்னு 2 நடன வகை ஆடுறாங்க. அஸ்ஸாமில் பிஹு, பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாங்கரா, அப்போ தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், உத்தரப்பிரதேசம் மற்றும் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கதக் அப்படிங்கிற நடன வகை, அப்புறம் ஆந்திர பிரதேசில் குச்சிப்புடி, கேரளாவில் கதகளி. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 8 பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா லண்டன் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பேங்க் ஆஃப் டேஷ் ரிவர்னு சொல்லுவாங்க. அதாவது லண்டன் வந்து எந்த நதி கீழ்கண்டத்தில் எந்த நதி கரையில்
இப்போ ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாசா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஜேம்ஸ், ஹேம்ஸ், டேம்ஸ்ன்ட்டு இது வந்து தீம்ஸ் நதிக்கரையில் எல்லாருமே கேள்விப்பட்டோம். லண்டன் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் நதிக்கரையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ இன்னும் ஒரு சில நம்ம இது கூட சேர்த்து ஒரு சில முக்கியமான சிட்டிஸ் விச் ஆர் சிச்சுவேட்டட் இன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லி அதாவது நதிக்கரை நகரங்களை பற்றி ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெய்ரோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கெய்ரோ கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இப்போ கெய்ரோ அப்படின்னு ஒரு கெய்ரோ என்பதுனா எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது எகிப்திய நகரம் பார்த்தீங்கன்னா எந்த நதிக்கரை, எகிப்துனால உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உடனே ஆன்சர் வந்துருக்கும். நைல் நதிக்கரை நகரம் தான் இந்த கெய்ரோ சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம் பாக்தாத் அப்படின்ட்டு சரிங்களா. இந்த பாக்தாத் கூட பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, இது எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைக்ரீஸ். இந்த டைக்ரீஸ் நதி கேள்விப்பட்டிருப்போம். இந்த டைக்ரீஸ் நதிக்கரையில் தான் எது இருக்குங்க, இந்த பாக்தாத் நகரம் இருக்குது சரிங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி எந்த நதிக்கரையில் இருக்குது, டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, டெல்லி பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரையில் சரிங்களா. யமுனை நதிக்கரையில் தான் வந்து இந்த நம்மளுடைய டெல்லி நகரம் அமைஞ்சிருக்கு சரிங்களா. அதே போல் அடுத்து கல்கத்தானா எல்லாருக்குமே தெரியும், நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க சரிங்களா. கல்கத்தா பார்த்தீங்கன்னா எங்கே, ஹூக்ளி நதிக்கரையில் தான் இந்த கொல்கத்தா வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே, ஹூக்ளி. சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா, இப்போ ஒரு சிலதை நம்ம கராச்சி, லாகூர், இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நகரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கராச்சி பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நதிக்கரையில் தான் வந்து அமைஞ்சது. பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான நகரம் கராச்சி. பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் கிரிக்கெட்லாம் வந்து ஆடுவாங்க, நம்ம இந்தியா பாகிஸ்தான் நிறைய மேட்சஸ் நடக்கும். இப்போ கராச்சி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, பாகிஸ்தானில். எந்த நதிக்கரை பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் இல்லையா, இண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் சிந்து நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லாகூர் கூட நம்ம வந்து நிறைய காங்கிரஸ் மாநாடுகள் நடந்துருக்கோம், அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. அந்த லாகூர் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா ராவி நதிக்கரையில் சரிங்களா. அதாவது நம்ம முன்னதாகவே சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தன்னாட்சி அடைஞ்சிட்டோம், சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. 1929 கடைசியில் அங்கே ராவி நதிகளை தான் நம்ம குடியேற்றிருப்போம். அதுக்கு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அப்புறமா தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய தலைநகரம் இல்லைங்களா, தானே இது மாஸ்கோ இல்லையா. இந்த மாஸ்கோவே பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரை நகரம் தான். ஏன்னா மாஸ்கோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ அப்படிங்கிற ஒரு நதிக்கரை நகரம். மாஸ்கோ நதிக்கரையில் இருக்கிறது அது மாஸ்கோ, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அமெரிக்கன் ஹாலிவுட் படம் பார்த்தோம், செயின்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த செயின்ட் லூயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நதியை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க சரிங்களா. மிஸ்ஸிசிப்பி. என்னதுங்க, நீங்கள் தெளிவாக எழுதிக்கிங்க வார்த்தைகளை கேட்டு சரிங்களா. மிஸ்ஸிசிப்பி. இதுவே போதுமானது உங்களுக்கு, இதுவே தகவல். அப்புறம் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் பார்த்தீங்கன்னா எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கேள்விப்படுங்க, இந்த நதியை சீன் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் தான் இந்த பாரிஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அதாவது லண்டன் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் நதிக்கரையில் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்களை பார்க்க முடியுது. கெய்ரோ பார்த்தீங்கன்னா நைல் நதிக்கரையிலையும், பாக்தாத் டைக்ரீஸ் நதிக்கரையிலையும், மாஸ்கோ பார்த்தீங்கன்னா மாஸ்கோ அப்படின்னு நதிக்கரையில் இருக்குது, டெல்லி யமுனை நதிக்கரையில், செயின்ட் லூயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிசிசிப்பி நதிக்கரையில் இருக்குது, கொல்கத்தா பார்த்தீங்கன்னா ஹூக்ளி நதிக்கரையிலையும், அதே போல் வந்து கராச்சி பார்த்தீங்கன்னா இண்டஸ் அதாவது சிந்து நதிக்கரையிலையும், லாகூர் பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையிலும், பாரிஸ் வந்து ஸ்ரீன் அப்படிங்கிற நதிக்கரையிலும் இருக்குது. இது போல் இதை சார்ந்துதான் உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுலையும் கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே, தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க இந்த வீடியோவை அப்படின்னாலே உங்களுக்கு இத்தனை கேள்விகளும் உங்களால் விடையை அளிக்க முடியும், நிறைய கேள்விகளுக்கு. அடுத்து பை யூஸிங் எ மேப் யூ கேன் ஃபைண்ட் என்னென்னலாம் பார்க்கலாம் நீங்கள் பைஸில் கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியுங்க. மேப் யூஸ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும், ஆல்டிடியூடு, டைரக்ஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் மேப் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10வது கேள்வி, டேஷ் இஸ் தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இராணுவ படைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் தலைமை? கண்டிப்பாக ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் முப்படையின் தளபதி எப்பவுமே யார் தாங்க? நம்முடைய குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சரிங்களா. அப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் தி டீப்பஸ்ட் ஓஷன் இன் தி வேர்ல்டு? ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது பசிபிக் ஓஷன் தான் சரிங்களா. ஏன் அப்படின்னா நம்ம தெரியும் உலகிலேயே மிக ஆழமான அகழி இல்லைங்களா, பசிபிக் நதியில் தான், பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது, பசிபிக் கடலில் தான் இருக்குது. அது என்னது? மரியானா ட்ரென்ச் இல்லையா. அப்போ இங்கே மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தையும் அப்போ இங்கே நீங்கள் ஒரு இதோட சேர்த்து அப்போ ஆழமான
கடல் எதுன்னு கேட்டாங்கன்னா பசிபிக்கு. அப்போ உலகிலேயே ஆழமான அகழி எதுன்னா மரியானா அகழி. அந்த மரியானா அகழி அந்த மரியானா அகழியோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 10,924 மீட்டர். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோடும் கோவா இணைந்தது. சரிங்களா? எந்த ஆண்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 3 மாகாணங்கள் வந்து இந்தியாவோட இணைய மறுப்பு தெரிவிச்சிருக்கும். என்னென்னா ஜூனாகத், ஹைதராபாத் மற்றும் கோவா. அதில் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு நாளைக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் வந்து இணைச்சிருப்பாரு. அப்போ கோவா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையின் மூலமா 1961ஆம் ஆண்டு இணைச்சிருப்பாச்சு. அதை எந்த ஆண்டு இணைந்ததுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1961. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எண் 13. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த கேள்வி தான் அது. பாரிஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர். எந்த பேங்க்கு? அந்த இப்போ தீம்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் பார்த்தோம், ஓல்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. சரிங்களா? அப்போ சீன் நதிக்கரையில் தான் நம்ம பாரிஸ் இருக்கிறதா பார்த்தோம். அது பாருங்கள், இப்போ ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா படிச்சு நம்மளால தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது கேள்வி எண் 14. இது என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் சிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்திய தாவரவியல் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது ஆராய்ச்சி மையங்கள், சரிங்களா, அப்புறம் மியூசியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமான இடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதனால பார்த்தீங்கன்னா இது நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ கொல்கத்தா ஆப்ஷன் இல்லாதல்ல. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, நன் ஆஃப் தி அபோ தான். நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் சிச்சுவேட்டட் இன் எங்கே? கொல்கத்தாவில் தான் அமைஞ்சிருக்கு தேசிய தாவரவியல் பூங்கா. அடுத்து 15 வாட் இஸ் N1H1 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ சமீபத்தில் அந்த டைமில் வந்து நியூஸில் வந்துட்டு இருந்த விஷயம் அது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அது N1H1 கிடையாது, H1N1. H1N1 தான் நம்ம வந்து ஸ்வின் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ N1H1 ஒரு வைரஸ் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆப்ஷன் வரும் நமக்கு? நன் ஆஃப் தி அபோ தான் ஆன்சர் வரும். சரி, நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் பார்ட் 2 சயின்ஸ் இல்லைங்களா? 15 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ் முடிஞ்சது இல்லையா? ஜெனரல் நாலேஜ் முடிஞ்சது. அடுத்து ஜெனரல் சயின்ஸ் வரலாம். ஜெனரல் சயின்ஸ் சுலபமாக தான் இருக்கும். சரிங்க? பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அலுமினியத்தோட முக்கியமான தாது எது? பாக்சைடு தான். சரிங்களா? பாக்சைடு மட்டும் தான் இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான தாதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அலுமினியத்துக்கு பாக்சைடு மட்டும் தான் தாது இருக்கான்னு பாக்சைடு மட்டும் இல்லை, கிரையோலைட். என்னதுங்க? கிரையோலைட் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது. சரிங்களா? 2 தாது இருக்குது. அப்போ வேறு இப்போ காப்பர் முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியல, காப்பர். அப்போ காப்பருக்கான தாது என்னது? இப்போ காப்பருக்கான தாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குப்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னதுங்க? குப்ரைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அயன், இரும்பு எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகிறோம். இரும்புடைய தாது என்னது? இரும்புக்கு 2 தாது இருக்குது முக்கியமானது. ஒன்று வந்து ஹெமடைட், அப்புறம் மேக்னடைட். அவ்வளோதான். சரிங்களா? இது மேக்னடைட். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டின்னுக்கு முக்கியமான தாது எது பார்த்தீங்கன்னா கேசட்டரைட். எதுங்க? கேசட்டரைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெட்டுடைய தாது என்னது? லெட்டு தாது பார்த்தீங்கன்னா கலினா. இப்போ இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அதில் நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா கலினா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது போல் தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இது சார்ந்து இதே போல் கேள்விலாம் இப்போ அலுமினியம் தாது கேட்டால் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா காப்பரோட தாது, இல்லை அயனோட தாது, இல்லை டின்னோட தாது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரி, அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிரிப்பூட்டும் வாயு எது? சரி, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? சிரிப்பூட்டும் வாயு எல்லாருக்குமே தெரியும், நைட்ரஸ் ஆக்சைடு தான். சரிங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? லெவல் 1 சயின்ஸ் படிச்சாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறமா த கேஸ் யூஸ்டு டு எக்ஸ்டிங்விஷ் ஃபயர். தீயை அணைப்பதற்கு பயன்படுகிற வாயுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் தீயை அணைக்க பயன்படும் வாயு. சரிங்களா? அடுத்த கேள்வி எண் 19. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேமல் பால் ஊட்டிகளே பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, முக்கியமாக எல்லாமே குட்டி தான் போடும், எதுவுமே முட்டை போடாது. சரிங்களா? இப்போ நீங்கள் பேட்னா வௌவால் முட்டை போட்டு யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. ஸ்குரல் அது எலி வகையை சார்ந்து அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் முட்டை போடாது, குட்டி தான் போடும். கங்காரும் என்ன பண்ணுங்க, முட்டை போட. அவங்க கேட்டது முட்டை போடுறது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 ஆப்ஷன் நம்ம டக் பில்டு பிளேடிபஸ் தெரியலனாலும் பரவாயில்ல.
ஆனால் நம்மளால் இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் டியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ டி பார்த்தா டக் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை போடக்கூடிய ஒரே ஒரு மேமல் சரிங்களா பாலூட்டி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக் பில்டு பிளாட்டிவஸ் அப்படிங்கிற ஒரு பாலூட்டி தான் வந்து சரிங்களா? அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இதன் மூலமாக இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் செக் பண்ணும்போது இந்த மாதிரி விசித்திரமான வித்தியாசமான கேள்விகளுக்கான விடைகளை கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது கேள்வி எண் 20 சரிங்களா? கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி இஸ் கனெக்டட் வித் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் கிடையாது, ரேடார் கிடையாது, லேசர் பீம்ஸ் கிடையாது. அது வந்து ஆப்ரேஷனுக்கு பயன்படுது சிறிய, அதாவது லேப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது பெருசாக நான் சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணால் பெரிய பெரிய காயங்கள் ஏற்படும். இதில் வந்து சின்ன துளை ஏற்படுத்துறது மூலமாக உடலுக்குள்ளே நமக்கு இன்டெஸ்டைனில் உள்ள எங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது லேப்ரோஸ்கோபி. இப்போ வயிறு பெருசாக அறக்க தேவையில்லை, சின்ன ஹோல்ஸ் போட்டு அதை மூலம் லேப்ரோஸ்கோபி சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கைனகாலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ இதில் நீங்கள் ஈஸியாக வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்த்தா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். மேக்ஸிமம் நமக்கு ஆன்சர் தெரியலனா கூட பரவாயில்ல. சரிங்களா? அடுத்து த ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதாவது பருப்பொருளின் 4வது நிலை அப்படின்னு நம்ம அடிப்படையில் வந்து பருப்பொருள் வந்து 3 நிலையில் இருக்குது. திரவ வாயு, அதாவது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ அது மூணு நிலையே போச்சு. இருக்கிற ஒரே ஒரு நிலையை பிளாஸ்மா தான். நீங்கள் ஃபுல்லாக கொஸ்டின் படிச்சு பார்த்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? திரவ வாயு நார்மலாக 3 நிலை. அப்போ 4வது நிலை நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆப்ஷன், அது தவிர்த்து அந்த 3 வார்த்தையை தவிர்த்து. அப்போ 4வது நிலை என்னதுங்க? பிளாஸ்மா தான். சரிங்களா? மொத்தம் 5 நிலைகளில் பருப்பொருளை பிரிச்சிருக்காங்க இப்போ புதுசாக. பிளாஸ்மா அடுத்து 5வது நிலை அப்படின்னு சொன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன். போஸ் ஐன்ஸ்டீன் சரிங்களா? போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் சரிங்களா? போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பருப்பொருளின் 5 நிலைகள் என்னது? திரவ வாயு மற்றும் பிளாஸ்மா, அப்புறம் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் 5வது நிலை. சரிங்களா? ஓகேவா? ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நீங்கள் இது இப்போ படிச்சுட்டே ஆன்சர் பண்ணிடலாம் சுலபமாகவே. அடுத்தது 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எ மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர். யூரியா பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நைட்ரஜன் உரம் இது. சரிங்களா? நைட்ரஜன் இப்போ நம்ம வீட்டாண்ட வந்து சாதாரணமாக விவசாயம் பண்ணுறவங்களே தெரியும் அது. சரிங்களா? வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு நைட்ரஜன் கொடுக்குறது. கேம் அப்படிங்கிறது வந்து உரமே கிடையாது. அப்படி ஒரு உரம் கேள்விப்பட்டதே கிடையாது. அம்மோனியம் சல்பேட் பேர்லேயே இருக்குது. முக்கிய வந்து அம்மோனியம் சல்பேட்டும் வந்து சேர்ந்தது. சரிங்களா? அம்மோனியம் சல்பேட்டை கொண்டதான் வந்து இந்த அம்மோனியம் சல்பேட்டு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிகே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா என்னதுங்க அது? நைட்ரஸு, பின்னா என்னதுங்க? பாஸ்பரஸு, கே அப்படிங்கிறது பொட்டாசியம். அப்போ 3 பொருட்களோட மிக்சர் இல்லையா? மிக்சடு 3 ஃபெர்டிலைசர், 3மே ஃபெர்டிலைசர் தான். 3 ஃபெர்டிலைசர் மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிகே தான். அப்போ என்பிகே உரம் தான் என்னது? மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ். சரி, அடுத்தது கவ் மில்க் இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் என்னதுங்க? விட்டமின் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. டைபாய்டு இஸ் ஏ டிசீஸ் ஆஃப், எதுக்கு வர டிசீஸ் அது? சரிங்களா? லிவருக்கு, லங்ஸ், ஸ்டொமக் எல்லாம் கிடையாது. நேராக இன்டெஸ்டைன் பாதிக்கக்கூடியது தான் வந்து டைபாய்டு. டைபாய்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனில் வந்து பாதிக்கப்படும் போது ஏற்படக்கூடியது தான் இது. சரிங்களா? த டூத் வித் 3 ரூட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பற்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? சிங்கிள் ரூட்டு, டபுள் ரூட் அண்டு 3 ரூட். அப்போ நீங்கள் பற்களை பற்றி படிக்கும்போது சுலபமாக இதெல்லாம் தெரியும். பேசிக் சயின்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? அப்போ நீங்கள் பார்க்குறப்பே சுலபமாக அதுக்கான விடையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கேள்விக்கு விடை பார்த்தீங்கன்னா மோலார் அப்படிங்கிற மோலார் டீத்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 3 ரூட்ஸ் இருக்கும், 3 வேர்கள் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து மோலார் டீத்ஸ் அப்படின்னு. அப்போ நீங்கள் பற்களோட வகையில் படிக்கும்போது அதை ஈஸியாக படிச்சிட முடியும். சரிங்களா? சரி, சலைவா நம்மளோட உமிழ்நீர் வந்து டைஜஷனில் எதை இதுனா ப்ரோட்டீன்ஸை உடைக்கிறதுக்காக தான். முதல்ல வந்து ப்ரோட்டீன்ஸை உடைச்சி சிதைக்கிறதுக்காக, அது ஜீரணமாக செரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் வந்து சலைவா வந்து நமக்கு முதல்ல உதவி புரியுது. அப்போ இந்த சலைவா ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட்னஸ் டியூ டு, நம்ம வந்து கிட்டப்பாறை வந்து குறைபாடு வந்து எதனால் ஏற்படுது? வீக்னஸ் ஆஃப் ரெட்டினா. சரிங்களா? ரெட்டினா வந்து வீக் ஆகிறதால தான் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது. சரிங்களா? மசில்ஸு வீக் ஆகிறதாலே, ஐரிஸ் ஷிஃப்ட் ஆகிறதால, அதனால கிட்ட பார்வை ஏன் பாதிக்கப்படுது? சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஈஸியாக சிந்திக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஃபேக்ட் கொஸ்டின். இந்த ஃபேக்ட் கொஸ்டின் த வெயிட் ஆஃப் அன் ஆவரேஜ் ஹியூமன் மேல் பிரெயின் இஸ் அபவுட், இது கிட்டத்தட்ட சாதாரணமாக வந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். நார்மலாக ஆவரேஜாக மினிமம் வந்து நமக்கு வந்து அதிகபட்சம் 1500 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். 1.5 kg. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அப்போ த வெயிட் ஆஃப் அன் ஆவரேஜ் ஹியூமன் மேல் பிரெயின் இஸ் அபவுட் 1500 கிராம்ஸ். சரிங்களா? இது எல்லாருக்கும் வந்து ஏர்பார்ன் டிசீஸ் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பிளேக் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எதுனா இன்செக்ட்ஸ், ஃப்ளைஸ் இருக்கு இல்லைங்களா? இன்ஃபெக்டடு ஃப்ளைஸ் வந்து கடிச்சிதுன்னா, பறக்கக்கூடிய பூச்சி இனங்கள் வந்து இன்ஃபெக்டட் ஆகிருந்து, இல்லைன்னா இன்ஃபெக்டட் போசன் கிட்ட நம்ம டச் வச்சுக்கிட்டா கண்டிச்சுன்னா அந்த பிளேக் வந்து பரவும்.
அதே மாதிரி இந்த டைபாய்டு அந்த வகை தான். கலராக பார்த்தீங்கன்னா டைபாய்டு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் உணவு சரினா அதில் அவங்களுடைய எச்சில் ஏதோ ஒன்று பட்டு அதை நீங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பரவக்கூடியது. இந்த டியூபர்குலோசிஸ் டிபி தான் பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலமாக பரவக்கூடியது, ரொம்ப சீரியஸானது சரிங்களா. காற்றின் மூலம் ரொம்ப சீரியஸாக வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. காற்றின் மூலம் பரவக்கூடியது. வாட்டர் ஹேஸ் மேக்ஸிமம் டென்சிட்டி, ரொம்ப அடர்த்தி எப்போ அதிகமாக இருக்குன்னா அதை நீங்கள் வந்து 4 டிகிரி 40 கிடையாது சரிங்களா, 4 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சரிங்களா 4 டிகிரி எழுதிங்க. இது 4 டிகிரி செல்சியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கும் சரிங்களா. சரி எழுதிங்க. அடுத்தது த ஓசோன் லேயர் இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட் அஸ். எது எல்லாருக்கும் தெரியும், சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் எதோட வேலை, ஓசோனோட வேலை. அடுத்து ஏவியேஷன் ஃபியூல் ஃபார் ஜெட் ஏரோப்ளைன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பியூரிஃபைடு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி. ஆல்ரெடி பெட்ரோலியத்தை பியூரிஃபை பண்ணால் பெட்ரோல் கெரோசின் டீசல்லாம் சரி. இன்னமும் எதை பியூரிஃபை பண்ணால் கேசோலினை பியூரிஃபை பண்ணி தான் நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும் அது ஃபியூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. கேசோலினை பியூரிஃபை பண்ணி தான் நமக்கு இந்த ஜெட் ஏரோப்ளைன்ஸுடைய ஃபியூல் வந்து தயாரிக்கப்படுது சரிங்களா. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா சரி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ கிளாண்ட். கிளாண்ட்னா சுரப்பி இல்லைங்களா. நமக்கு தெரியும் நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பிலாம் இருக்குது சரி. இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லிவர் ஒரு சுரப்பி தான், கிட்னியும் ஒரு சுரப்பி தான் சரிங்களா. பேங்க்ரியாஸ் லிவர் கிட்னி ரெண்டுமே, லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமாவே இருக்கும். ஏன் அதாவது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பின்னு பணிகள் எல்லாத்தையுமே இது ரெண்டுமே செய்யும், ரெண்டுமே சரி. கிட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாளமுள்ள சுரப்பி சரிங்களா. அப்போ எது மட்டும் தான் இது சுரப்பிலே வராது, ஸ்டொமக் என்னத்தை சுரக்க போகுது சரிங்களா. அப்போ ஸ்டொமக் தான். அப்போ கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ கிளாண்ட், ஸ்டொமக் சரிங்களா. நெக்ஸ்ட் 34 லாங் டிஸ்டன்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஸ்பெசிலேட்டட் பை எக்ஸ்ரே தாங்க சரிங்களா. தூரமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பிடிக்கிறது நம்ம உதவக்கூடிய இங்கே ரேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே தான் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் த க்ரீன் ஃப்ளேம் இஸ் ப்ரொடியூஸ். பச்சை கலரில் வந்து நமக்கு வருதுன்னா அது ஒவ்வொன்று கலர் இல்லைங்களா, ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு கலர் இல்லையா. அது ஒன்றும் இல்லை, நம்ம பேரியம் தான் க்ரீன் கலரில் எரியக்கூடியது. க்ரீன் ஃப்ளேம் கேட்டிருக்காங்க. க்ரீன் கலரில் எரியக்கூடியது எதுவுமே பட்டாசுங்க வெடிக்கும் போது பேரியம் தான் எதுவுமே சரிங்களா. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் போவோம். மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப சுலபமான பேசிக் லெவல் 1 கொஸ்டின் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஈஸியாக வந்து மேத்ஸை வந்து நம்மளால் போட முடியும் சரிங்களா. சரி அந்த வகையில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சா ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுற முடியும் சரிங்களா. சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கிரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியாவே என்னதுங்க, எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 12,500 மீட்டர் ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அவங்களே வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ 125 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 12,500 சொல்லி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. இப்போ 12,500 125 அடிச்சிங்கன்னா 125 வந்து 125 பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் இதில் எத்தனை முறை வருங்க, இது ஒரு முறை வருதுனாலே 100 இருக்குது சரிங்களா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பர்த்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இருக்கும் சரிங்களா. அப்போ நமக்கு என்னதுங்க, ஆல்ரெடி இப்போ அவங்க கேட்டுக்கிறது நம்மளுக்கு பெரிமீட்டர். அது பெரிமீட்டர்னா சுற்றளவு என்னன்னு சொல்லி. சுற்றளவு என்னதுங்க, அதாவது ஒரு செவகுதிரை சுற்றளவு என்னதுங்க, சுற்றளவு என்ன ஒன்றுமே இல்லை 2 இன்ட்டு 2 எல் இருக்கும் 2 பி இருக்கும் 2 எல் ப்ளஸ் பி இல்லையா. லென்த் எவ்வளோங்க 125, 125 தானே இருக்குது. இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதுனது சரி 125 அவங்களே கேள்வியில் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா. நம்ம கண்டுபிடிச்சி பிரத்து 100 2 கூட எல் ப்ளஸ் பி எவ்வளோ 225 இன்ட்டு 2 என்ன வருங்க 450. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சிம்பிள். சரி 450 மீட்டர் சரிங்களா. அப்போ தென் கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சரி 36 அது 37 சரிங்களா. இப்போ இஃப் 10, 20, x and 40 are in a proportion, the value of x will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் சரிங்களா. முதல்ல நம்ம ப்ரொபோர்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா. ப்ராடக்ட்னா பெருக்கல், அதாவது இப்போ 4 எண்கள் ஏபிசி அப்படின்னு சொல்லி 4 இருக்குன்னு வச்சுங்க, ஏபிசிடின்ட்டு. இது ரெண்டுத்தோட பெருக்கல் இது ரெண்டுத்தோட பெருக்கலுக்கு சமம். இப்போ லைனாக இது என்ன இருக்குங்க 10, 20, எக்ஸ் 40 இருக்குது. இப்போ 10 40 பெருக்கினா எவ்வளோ வரும் 400. அப்போ 20 எதையும் பெருக்கினா 400 வரும், ஒன்றுமே இல்லை. அது இப்படியே எழுதிக்க வேண்டியது. அப்போ 10 இன்ட்டு 40 இஸ் ஈக்குவல் டு
20 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 20 ஒரு முறையும் இந்த 40ல் 2 முறை வரும் 2 இன்ட்டு 10 20 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு 20ஆகவே இருக்கும் சரி 20 பேருக்கான 400 கிடைக்கும் அதுதான் அவ்வளோதான் தென் கொஸ்டின் நம்பர் 37 பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பி இதில் எல்லாமே லெவல் 1 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் சுலபமாகவே ஃபேஸ் பண்ணணும் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் மேக்ஸ் பற்றி சரிங்களா இது நார்மலாக நம்ம ப்ராக்டிக்கலாக யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இப்போ இந்த வருஷம் ஒரு நாள் வருதுன்னா அது அடுத்த வருஷம் இப்போ நம்ம பர்த்டேவே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் நிறைய டைம் சரிங்க அடுத்த வருஷம் அது ஒரு நாள் தள்ளி வரும் இல்லைங்களா இப்போ 10th January 2004 டியூஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து 10ஆம் தேதி ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வரும் அவ்வளோதான் ஒரு நாள்னா வெனஸ்டே வராமல் வேலைக்கிழமை வரும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ 2005 என்ன செவ்வாய் வேலைக்கிழமை வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு A cyclist covers 12 km in an hour. What is his speed ன்னு சொல்லி மீட்டர் பெர் மினிட் கேட்டிருக்காங்க மீட்டரில் முதல்ல மாற்றிலாம் இப்போ 12 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றோம்னா இன்ட்டு 1000 பண்ணுவோம் 1000 பேருக்குன்னா என்ன ஆகிடும் 12,000 ஆகிடும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 12,000 அதாவது 60 மினிட்டுக்கு அப்போ மினிட்டுக்கு எவ்வளோ தூரம் போகிறோன்னா 60 வகுக்கணும் அவ்வளோதான் அப்போ 0 6 அடிச்சுன்னா எவ்வளோங்க 200 மீட்டர் அப்போ 200 மீட்டரு எவ்வளோ இருக்குங்க பெர் மீட்டர் பெர் மினிட் அவ்வளோதாங்க சரிங்களா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 200 மீட்டர் அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் ஸ்பீட் ஆஃப் 1 km/h இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீட் ஆஃப் 1 கிலோமீட்டரா முதல்ல அது வந்து கீழே எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க மீட்டரை பார்த்தீங்கன்னா 1 × 1000 மீட்டர் இது செகண்டில் சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டில் மாற்றினால 3600 செகண்ட் சரிங்களா அப்போ 1000/3600 மீட்டர் பை செகண்ட்ஸ் இருக்கும் அப்போ எது ஆப்ஷன் அங்கே 1000/3600 சி மட்டும்தான் அப்போ கொஸ்டின் 40க்கு சி சரிங்களா இப்போ த காஸ்ட் ஆஃப் 18 பனானாஸ் அட் தி ரேட் ஆஃப் 4 per dozen வில் பி ஒரு டசன் 4 பழம் ஒரு டசன் அப்படிங்கிறது 12 பழங்க சரிங்களா இப்போ இங்கே 6 பழம் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 12 + 6 18 12 பழம் 4 ரூபா அப்போ 6 பழம் எவ்வளோ 2 ரூபா சரிங்களா அப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுங்க 18 பழம் 6 ரூபா முடிஞ்சு போய் சொல்லலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி 6 ரூபா சிம்பிளாக நீங்கள் மனசுலேயே கால்குலேட் பண்ணலாம் எல்லாமே பேசிக்காக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 men or 18 women can reap a field in 14 days இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செயின் ரூல் சம தான் இது M1 D1 இஸ் ஈக்குவல் டு M2 அதுக்கப்புறமா வந்து D2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ M1 பார்த்தீங்கன்னா இது மேலே கன்வெர்ட் பண்ணணும் 18 women எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம மென் வந்து எவ்வளோ பேர் ஈக்குவல்னு சொல்லி பார்க்கலாம் இன்ட்டு டே 1 பார்த்தீங்கன்னா 14 days இஸ் ஈக்குவல் டு மென் டு எத்தனை இது இப்போ இந்த 8 மென்னு நம்ம விமனாக மாற்றினா தான் தெரியும் முதல்ல கன்வெர்ட் பண்ணலாம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 men இஸ் ஈக்குவல் டு 18 women சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மென் எவ்வளோ இருப்பாங்க 18/12 இது ரெண்டுத்தையும் சுருக்குனா என்ன வருங்க இது 2 முறை 6ஆல் அடிக்கலாம் இதை 3 முறை அடிக்கலாம் அப்போ 3/2 விமன் அதாவது ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு இது 2ஆல் அடிச்சுன்னா 1.5 விமன் அதான் சரிங்களா அப்போ இது இப்போ நம்ம பெருக்குனா முடிஞ்சு விடும் விமனாக மாற்றிடலாம் அப்போ 8 men அப்போ ஒரு மென் வந்து 3/2 விமன் அப்படின்னா 3/2 விமன் அப்படின்னா 8 விமன் எவ்வளோங்க சிம்பிளாக போய்க்கலாம் 2 ஒரு முறையும் இது 4 முறை 4 × 3 12 விமன் அப்போ ஆல்ரெடி இங்கே வந்து 8 men அப்போ 12 விமனுக்கு சமம் இது ஆல்ரெடி 16 விமன் அப்போ 16 விமன் ரெண்டுத்தையும் கூட்டணும் நமக்கு எவ்வளோ வருங்க 28 விமன் சரிங்க அப்போ இந்த கேள்வி நேராக எடுத்துக்கலாம் அப்போ 28 விமன் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ் டேஸில் செய்வாங்க அப்போ 14 ஒரு முறையும் 28ல் 2 முறை வரும் அப்போ 2 ஒரு முறையும் இந்த 18ல் 9 முறை வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நேராகவே 9 கிடைக்கும் அப்போ 9 days அப்போ கொஸ்டின் 42 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 9 days சரிங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 43 நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் ஆஃப் தி ஹைட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் 30 40 50 60 70 கொஞ்சம் தொடர் வரிசையில் அமைஞ்சாலே சரி தொடர் எப்பவுமே தொடர் கான்சிக்யூட்டிவ் சீரீஸாக தொடர் வரிசையில் அமைஞ்சாலே ஒன்றுமே இல்லைங்க அதனுடைய இடைநிலை தான் அதனுடைய சராசரி இப்போ 5 மாணவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு இப்போ இது இடைநிலை எதுவும் இருக்கும் மிடில் இருக்கிற 50 தான் அப்போ நேராகவே சராசரி 50 எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் சிம்பிள் லாஜிக் தான் இது எல்லாமே சரிங்களா அப்போ நேராகவே வந்து அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 43க்கு ஆப்ஷன் பி 50 அவ்வளோ சிம்பிள் தான் நீங்கள் அப்படிலாம் மொத்தத்தையும் கூட்டி வகுத்துட வேண்டியது தான் சரிங்களா 5ஆல் அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 100 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 100 200 + 250 250 நம்ம 5ஆல் அடித்தாலும் உங்களுக்கு நேரம் 50 தான் கிடைக்கும் அதாவது சிம்பிளாக சொன்னேன் நான் மீடியன் கான்சிக்யூட்டிவ் சீரிஸ் தான் மீடியன் எடுத்துக்க வேண்டியதான் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ தான் அட் வாட் ரேட் இப்போ தான் கொஸ்டின் நம்பர் 44 சரிங்களா அட் வாட் ரேட் % per annum will sum of money double in 8 years இதுக்கு ஃபார்முலா ஒன்றுமே இல்லைங்க 100/n இஸ் ஈக்குவல் டு ஆர்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இப்போ 100/n என்னதுங்க n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 வந்து என்ன கிடைக்கும் 12.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12.5 கிடைக்கும் சரிங்களா அதான் நீங்கள் நார்மலாக கணக்கு பண்ண முடியும் ஒரு டபுள் ஆகுதுன்னா 100 200 ஆகுது அப்போ 8 வருஷத்தில் 100 கிடைக்கணும் அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சா 12% கிடைச்சா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்போ 44 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 12.5% சரிங்களா
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. A man buys toy. பைனா வாங்கின விலை. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் அது எவ்வளோ விற்கிறாரு? 1500 ரூபாய்க்கு. சரிங்களா? அப்போ 1500 ரூபாய்க்கு விற்கிறார். அது எஸ்பி சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் லாபம். அதாவது லாபமும் நஷ்டமும். இப்போ அடக்க விலை விற்ற விலை வந்து அடக்க விலை அதிகமாக இருக்கும், லாபம் தான் கிடச்சிருக்கும். இப்போ எவ்வளோ? 500 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அப்போ 500 ரூபான்றது அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சொல்லி பார்த்தீங்கன்னா பி பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக போட முடியும். 500 ரூபாய் கிடச்சிருக்கு, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 500 ரூபாய் கிடச்சிது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 500 ரூபாயில் 1000 ரூபாய் எத்தனை சதவீதம்? நேராகவே சொல்ல முடியும், எல்லாராலுமே சொல்ல முடியாது. சரிங்களா? சாதாரணமாக 1500 100 போடும், 2 0 அடிச்சிடுவோம். 10 வந்து இதில் எத்தனை முறை வருங்க? 50 முறை வரும் 500. சரிங்களா? அவ்வளோதான். அப்போ 50 முறை வந்தால் அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50%. நேராக சொல்ல முடியும் நீங்கள் அதை. இப்போ 1000ல் 500 எத்தனை சதவீதம்? 50%. சரிங்களா? அப்போ ஆன்சர் பி 45க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. என்ன சொல்லுவேன்? 3 hours 45 minutes ஈக்குவல் டு எத்தனை செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். நமக்கு தெரியும் மொத்தம் 3 ஹவர்ஸ்னால் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு 180 நிமிஷம், அப்புறம் இது ஒரு 45 நிமிஷம், மொத்தம் வந்து 225 நிமிஷம். 1 நிமிஷம் 60 செகண்டு. அப்போ மொத்தம் எத்தனை? 225 × 60. 225 × 60 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 எப்படிக்கா போடுங்க. அப்போ 2250 × 6. 6ஆல் பெருக்குன்னா 6 × 2000 12000, 6 × 200 1200, 13200, அதுக்கப்புறம் ஒரு 6 × 50 ஒரு 300, மொத்தம் 13500 செகண்ட்ஸுங்க. அவ்வளோ சிம்பிளாக பெருக்கிட்டு போட்டு பெருக்கல் வகுத்து தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள். 46 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. 30% of 140 is equal to x% of 80 40 அப்படி இருக்காங்க. 30% எவ்வளோ? இதில் முதல்ல 10% நம்ம என்ன பண்ணுங்க, 140ல் ஒரு புள்ளி தள்ளி வச்சா போதும். 0ல் தள்ளி, இதில் 10ல் ஒரு பங்கு 14 தான் வந்து 10%. அப்போ 30% இன்ட்டு 3 பண்ணுவோமா? 14 × 3 எவ்வளோ நமக்கு? 42 கிடைக்கும். அப்போ 840ல் 42 எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவோம்? ஒன்றுமே நேராக பாருங்கள். 10% எவ்வளோ? 840ல் 84. அப்போ 84 அப்படிங்கிறது 10%னா 42 எத்தனை சதவீதம்? 84ல் பாதி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 84 பாதினா அப்போ 84 10%. அப்போ 42 எவ்வளோங்க? 5%. அப்போ நேராக எடுக்கலாம். அப்போ கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆப்ஷன் ஏ. கணக்கே போடுறதில்ல, சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ விச் ஒன் ஆஃப் தி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் 6/20 சொல்லியிருக்கேன். 6/20 வந்து பர்சன்டேஜாக மாற்றினா ஒன்றுமே 6 ஃப்ராக்ஷனல் பர்சன்டேஜ் இன்ட்டு 100 பண்ணுங்க, அவ்வளோதாங்க. நேராகவே 20 ஒரு முறை, இதில் 5 முறை, 5 × 6 உங்களுக்கு 30 கிடைக்கும். சரிங்களா? 30%. அப்போ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 49. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 490 4096 4096 கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக விட்டு பார்ப்போம். இங்கே எல்லாத்தையும் விட்டுருங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4900 70 4900 வந்து 70 ஸ்கொயர் ரூட் இல்லைங்களா? 70 ஸ்கொயர் பண்ணால் 4900 கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும் 70 ஸ்கொயர் பண்ணால் 4900. அப்போ இது 4900 கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து 70 கம்மியான வேல்யூ தான் இருக்கும். 33 24 இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 64 செக் பண்ணுவோம். 64 தான் ஆன்சரு. அது செக் பண்ணனா நம்ம 65 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 65 ஸ்கொயர் பண்ணால் 20, முதல்ல 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதுக்கு 6க்கு அடுத்த நம்பர் 7ஆல் பெருக்குன்னா 42. 42 அது 4225 தான் வந்து 65 ஸ்கொயர். கொஞ்சம் கிட்ட கம்மியாக இருக்கா? டக்குன்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது இல்லாமல் 4 ஸ்கொயர் பண்ணால் 6ல் தான் முடியும். சரிங்களா? இந்த 6ல் முடியும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64. அவ்வளோதான். 64 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நேராகவே 496 தான் கிடைக்கும். சரிங்க. கொஸ்டின் நம்பர் 50. எல்சிஎம் ஆஃப் 2 × 3 × 5 அண்டு 3 × 5 × 7 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே இல்லைங்க. 2 3 5 கிடச்சிருக்கா? இங்கே வந்து 3 × 5 × 7 கிடச்சிருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? பொது மட்டும் பொது அல்லாத எண்கள் பெருக்கல் பண்ணலாம், அவ்வளோதான். இங்கே பொது என்ன இருக்குங்க? 3 5 இருக்குது, அப்படியே எடுத்துக்கோங்க. 2 7 பொது அல்லாமல் இருக்குது, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 × 3 × 5 × 7 தான் இதனுடைய எல்சிஎம். முடிஞ்சு போயிடுச்சு. பெருக்கு கூட வேணாம், அவங்க அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நேரத்துக்கு 2 × 3 × 5 × 7 என்னதுங்க? ஆப்ஷன் சி. அப்போ கொஸ்டின் நம்பர் 50 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. சரிங்களா? ரொம்பவே சுலபமாகவே நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அணுகலாம். ரொம்ப ஒரு பேசிக் ட்ரைனிங் இருந்தால் வரும். சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.